வணக்கம். கவிதையின் தலைப்பு கை நிறைய விதைகள். கை நிறைய ஏராளமான விதைகள். ஒவ்வொரு விதையிலும் நம்பிக்கை, உயிர்ப்பு, தேக்கி வைக்கப்பட்ட உந்தம் எந்நேரமும் வெளிப்படத் தயாராய். முளைக்காவிடில் ஒரு சில வெடிகுண்டுகளாய் வெடித்து இவ்வுலகை இரையாக்கலாம். ஒரு சில கரையானுக்கும் கரப்பானுக்கும் இரையாகலாம். விண்ணில் கனவுகளை விதைக்கலாம். மண்ணில் தானே விதைகளை விதைக்க முடியும். விளைநிலம் தேடிச் சென்றேன். எரிந்து கொண்டிருந்தது நிலம். விதைகள் கருகிச் சாம்பலாகலாம். இன்னொரு நாள் சாய நீரில் மூழ்கிய விளைநிலம் அமிலமும் அதில் கலந்து விதைகள் அழுகி அழிந்து போகலாம். அடுத்து ஒரு நாள் விளைநிலம் வறட்சியில் பாலம் பாலமாய் வாயை பிளந்தபடி விதைகளை விழுங்கிடலாம். முளைக்காவிடில் அவற்றில் ஒரு சில வெடிகுண்டுகளாய் வெடித்து இவ்வுலகை இரையாக்கலாம். இடைவிடாத எச்சரிக்கை என் மனதில். இறுதியாய் ஒருநாள் விளைநிலம் சாதகமாயிருக்க விதைகளுடன் நம்பிக்கையையும் சேர்த்து விதைத்து மகிழ்வுடன் வீடு திரும்பினேன். விதைத்தவற்றை பார்க்க 5-6 நாள் கழித்துச் சென்றேன். விளைநிலம் முழுக்க அரசியல் தலைவர்களின் பததாதைகள், ஒவ்வொன்றும் 2 பனைமர உயரத்தில். ஆர்வமாய் குனிந்து நிலம் பார்த்தேன். விதைத்த விதைகளைக் காண தோண்டிய குழிகளில் சில விதைகள், மண் குவியலில் சில விதைகள், நிலத்தையொட்டி இருந்த நடைபாதையிலும் தார்ச்சாலையிலும் சில. பச்சை நிற புள்ளியாய் இலைகள் அவ்விதைகளின் முனையில். முளை விடுவதன் முதல் அறிகுறி உயிர் உருவானதை உறுதி செய்தபடி. அவையெல்லாம் நடப்போர்காலில் மிதிப்பட்டு ஓடிய வாகன சக்கரங்களில் நசுங்கி உயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்தபடி. இனி எப்படி அவை பயிராகும்? சாலை நிறைய வாகனங்கள், நடைபாதையில் மக்கள் கூட்டம், பதாகைகளில் குறிப்பிட்ட இடம் நோக்கி முளைவிட்ட விதைகளை மிதித்தபடி. தப்பித்த சில விதைகளே இன்னும் மண்ணுக்குள் முளைத்து நிலம் கிழித்து அவை வெளி வருகையில் வேறு அரசியல் கட்சி எதுவும் அங்கு கொண்டாடாதிருக்குமா அதன் விழாவை? ஆக்கம் ஆதிச்சக்திவேல். மிக்க நன்றி.